ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப பர்மா ஸ்பெஷல் மீன் சீபியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மீன் சீபியா செய்ய போகிறேன். மீன் சீபியானுக்கு பார்த்தீங்கன்னா நான் கவலை மீன் வாங்கி வச்சுருக்கேன். கவலை மீன் வந்து அதாவது குட்டி குட்டி மீனில் தான் சீபியா சூப்பராக இருக்கும். சீபியானுக்கு வந்து எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வரமிளகா ஊற வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு பூ அதாவது சீரகம் போட்டிருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் அந்த சீரகத்தோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே போட்டு ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம சீபியானுக்கு ஏற்ற மசாலா ரெடி பண்ண முடியும். இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு இது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நைஸாக தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 3 தக்காளி எடுத்து தனியாக அந்த சாஸ் மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது ஊற வச்ச காஞ்ச மிளகாய் சோம்பு சீரகம் இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுவுமே ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது, தனித்தனியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சீபியா செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg வந்து கவலை மீன் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சீபியா செய்கிறதுக்கு இந்தமாதிரி குட்டி குட்டி மீனுங்க தாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். சீஞ்சட்டி நல்லா சூடாகிடுச்சு, ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு விழுது அது கூட சேர்த்துக்கலாம். சீபியா வந்து பர்மாக்காரவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்பு வைக்காத நேரம் சீபியா செஞ்சுட்டு அதுலேயே சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே அனாவசியமாக மசாலாங்கெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் தனித்தனியாக அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காய விழுது அது கூட சேர்த்துடலாம். கை விடாமல் நல்லா அப்படியே கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. அது ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி சாஸ், இந்த தக்காளியோடைய அந்த ஜூஸையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கைவிடாமல் ஒன்றா செய்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது தக்காளியிலையும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய் சாந்து வந்து அது கூட சேர்த்துக்குவோம். மிளகாவை ஊற வச்ச தண்ணியோடவே நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இவ்வளோ முடிஞ்சதுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நல்லா அந்த சாந்தில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கலரணும். இப்போ இது தண்ணியாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே பெரிய மசாலாலாம் இல்லை. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எலுமிச்சைப்பழம் சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற ஒரு எலுமிச்சைப்பழத்தை எடுத்து சாறு புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த மிளகாய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கிண்ணத்துலேயே நான் சாறை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா சிபியானுக்கு வந்து நம்ம புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம், புளி ஊற்ற மாட்டோம், மிளகாத்தூள் போட மாட்டோம். அதுக்கு பதில் தான் மிளகாவை வந்து நம்ம ஊற வச்சு அரைக்கிறது. இப்போது இந்த எலுமிச்சைப்பழம் சாறையும் பிழிஞ்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போது பிழிஞ்சு வச்சுருக்கு எலுமிச்சைப்பழம் சாறை வந்து அதில் விட்டுக்கலாம். நல்லா வாசனை கமகமான வருதுங்க கொதிக்கும் போதே. இது இன்னும் கொஞ்சம் அப்படியே சுருளணும். இன்னும் கொஞ்சம் சுருண்டுச்சுன்னா அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா கமகமான இப்போ சிபியா ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது போதும் தான். ஏன்னா மீன் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் இந்த திட்டத்தில் இருக்கும்போது மீன் போட்டுக்கலாம். பர்மா ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்துக்கும் நல்லது. பிகாஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு மசாலாவும் நம்ம இதில் சேர்க்காதனால. பாருங்கள், மீன் போட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த சிபியானோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். கொத்தமல்லி நல்லா தாராளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ பாதி வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து இறக்குற நேரம் நம்ம போட்டு அது கொஞ்சம் மேலே தூவி விட்டு வச்சுக்கலாம். இப்போது மீனை போட்டதும் மீனை கிளறி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கலந்து விட்டாச்சு. இப்போது உப்பும் அது கூட கரைஞ்சி சேர்ந்துடும், மசாலாவும் அது கூட சேர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வேணும் ஒரு கலரிட்டு இறக்கிட வேண்டியதுதான். சிபியா கொதிக்கும் போது வாசனை அப்படி இருக்குங்க. நல்லா காய்ச்சலுக்குலாம் இந்த மாதிரி சிபியா செஞ்சு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்குங்க. எனக்கு உண்மையாகவே இப்போ ஃபீவர் தான். அந்த ஃபீவருக்காக தான் இது சிபியானே செய்கிறேன் நான். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய மீன் சிபியா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் மறுபடியும் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி தூவி விடுறேன். பர்மிஷ் ஐட்டம் அப்படின்னாவே வந்து கொத்தமல்லி தாங்க. ரொம்ப கொத்தமல்லி ஸ்மெல்லை ரொம்ப லைக் பண்ணுவோம். அதுதான் அதோட டேஸ்ட்டே அதிகரித்து கொடுக்கறது. இப்போது கொத்தமல்லி போட்டதும் அது லைட்டாக ஒரு கலரி விட்டோம்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் கொத்தமல்லி உள்ளே போயிடும். அவ்வளோதாங்க, மீன் சிபியா செய்கிறது எப்படின்னு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுபோல் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ நான் செஞ்சு போடுறேன். தேங்க்யூ.